ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் மயிலாட். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் கோயில்பட்டியில் இருக்கிற அருள் அப்படிங்கிற ஒரு கிட்னி புரோக்கரை காட்டுறாங்க. அவன் குளித்து முடிச்சுட்டு டிப்டாப்பாக கையில் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு கிளம்பி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டோனர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதில் இருக்கிற சில பேர்கிட்ட எப்பெல்லாம் கிட்னின்னு சொல்கிறனோ அப்போல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஒரு கால் வருது. அதுக்குள்ளே ஹெச் பிளட் குரூப் இருக்கிற ஒரு கிட்னி வேணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிறவன் கேட்க, அதுக்கு அருளும் நோட்டை எடுத்து பார்த்துட்டு ஒருத்தர் இருக்கான் சரின்னு சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ முத்து தான். அங்கே கட் பண்ணி இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டோட அம்மா சுஜாதாவுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர். டாக்டர் சீக்கிரமாக மாற்ற சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் தண்ணியை கூட அளவாக தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள பார்த்துக்க கூடவே ஒரு நர்ஸும் இருக்காங்க. சாமி தீர்த்தத்தை சுஜாதாவும் குடிக்க போக இன்னையோட 50 மில்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுஜாதாவோட பசங்க மாதவும் காயத்ரியும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீஃப் டாக்டரும் இன்னும் 2 வாரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ காயத்ரியும் இதை அன்அஃபிஷியலாக பண்ண போகிறோம், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மாதவும் உங்கள் பிளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒன்று அன்மலா தேவி பீகாரில் இருக்காங்க, இவங்க சொதப்புனாலும். 2வது முத்து கோவில்பட்டியில் இருக்கார். இன்னும் 2 நாளில் மீடியேட்டர்ஸ் இவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது எல்லாத்தையுமே என்னோடய பிஏ கிருஷ்ணகுமார் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்ல, சுஜாதாவும் காயத்ரியை ஒரு லுக்கு விட்டுட்டு கிருஷ்ணகுமார் எல்லாத்தையும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த குமாரும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், பீகாருக்கு சுனில் போவார், கோவில்பட்டிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணி அன்றைக்கி நைட்டு கோவில்பட்டியில் இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்டர் கதிர்வேலும் ஊர் ஃபுல்லாக முத்து செத்து போனதாக கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்து விட்டுட்டு இருக்கார். அவர் முத்துவோட ஃப்ரெண்டு தான். அடுத்த நாள் காலையில் ஊர் மக்களும் அந்த போஸ்டரை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவரோட டீம் கிட்ட ஜிஹெச்சில் 11 மணிக்கு கலெக்டர் ஓப்பன் பண்ணுற நலத்திட்ட பணிகள் இருக்குது, கரெக்டாக இந்த நேரத்தில் அந்த கார்த்தி ஏதோ 7:30 இழுக்க போகிறான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த நேரத்தில் முத்துவும் அங்கே பாட்டு பாடி கலாட்டா பண்ணி ஒரு மரத்தில் தூக்கு மாட்டி தொங்க போக, கலெக்டரும் அங்கே என்னன்னு கேட்க, அதுக்கு முத்துவும் பயப்படாதீங்க, நான் சாகலாம் மாட்டேன், நான் தான் ஏற்கனவே செத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த கதிரும் முத்துவோட வாக்குமூலத்தை படிக்கிறாரு. இந்த அரசாங்கம் நானும் என் பொண்டாட்டி சுசீலாவும் ஏற்கனவே இறந்து போயிட்டதை டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கத்தான் நான் சாக போகிறேன். இதுக்கெல்லாம் காரணமான கலெக்டர், எம்எல்ஏ, தாசில்தார் இவங்கள A1 A2 A3 குற்றவாளிகள் அப்படின்னு படித்து முடிக்க, அங்கே இருந்த போலீஸும் கூட்டத்தை அடித்து விரட்டுது. முத்துவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு பொழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குமாரோட அசிஸ்டண்ட் அங்கே இன்ஸ்பெக்டரை பார்த்து, முத்து எங்களுக்கு வேணும், நாங்கள் எஸ்பிக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல அவரும் விட்டுறாரு. அப்போ குமார் முத்துக்கிட்ட நான் திருப்பூரில் பெரிய பனியன் கம்பெனி வச்சுருக்கேன், பண வசதிக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அப்படி இருந்தும் என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பத்தோட ஆணி வேறான எங்கள் அக்கா அவங்க சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு உடனே கிட்னி மாற்றணும், புரோக்கர் மூலமாக தான் உங்களை தேடி வந்திருக்கேன், சொந்த தம்பி, என்னோடதே மேட்ச் ஆகலை, உங்களோடது தான் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரோன்னு சொல்கிறாங்க. முத்துவோ அவரை ஏற்ற இறக்காமல் பார்த்துட்டு, என் குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேட்க, குமாரும் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் சாதாரண மேட்ருப்பா, நாளைக்கே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் வெளியில் கல்லை தூக்கி போட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டரும் கதிரை பிடிச்சி முத்துவை பிடிச்சிடலாம், நீங்கள் போய் பாருங்கன்னு அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரு. கதிரும் இந்த ஊரில் எங்கே தப்பு நடந்தாலும் போய் தட்டி கேட்பார், உண்மைக்கு குரல் கொடுப்பார். அவரை பார்த்த குமாரும் நடந்ததை சொல்லி, முத்து ரேஷன் கார்டு கேட்டார், அதை நாளைக்கே வாங்கி தரேன், அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, 1 வருஷமாக போராடிட்டுருக்கேன், என்னாலே வாங்கி தர முடியல, நீ எப்படி வாங்கி தருவ, இங்கே பிரச்சனையே வேறு, முத்துவும் அவனோட ஒய்ஃபு சுசீலாவும் இறந்து போயிட்டாங்க, ஆனால் இருக்காங்க. முத்து இங்கே தான் நடராஜபுரம் தீப்பெட்டி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். வள்ளலார் பிடிக்கும், ஏசுதாஸோட பாட்டு பிடிக்கும், இதெல்லாம் விட சுசீலாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. சுசீலா வள்ளலார் ஆசிரமத்தில் தங்கி தீப்பெட்டி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்துவும் ஆசிரமம் நடத்துகிற அந்த ராணி அம்மாவும் சுசீலாவுக்கு நிறையா மாப்பிள்ளையை பார்க்க வர, அந்த மாப்பிள்ளை எல்லார்கிட்டையும் வயிறு வலி காரணம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போனால் செத்துருவேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கூட ஒரு மாப்பிள்ளையை முத்து கூட்டிகிட்டு வர அவங்ககிட்டையும் அதே கதையை சொல்லிட்டு இருக்காங்க.
அதை பார்த்து கடுப்பான ராணி அம்மாவும் முத்துவை கூப்பிட்டு எல்லாருக்கும் மாதம் மாதம் வர வழி தான், இவன் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறா, இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து 12 வருஷம் இருக்குமா, இனிமேல் இவளை என்னால் சமாளிக்க முடியாது, 25 ஆயிடுச்சுன்னா என் வண்டியிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டால் போதும், இங்கேருந்து இவள் போயே ஆகணும், இவளுக்கு மட்டும் என்ன வாழுதான், யாருமே இல்லாதவனுக்கு சுசீலாவோட அப்பா வேலை போட்டு கொடுத்து உனக்கு நல்லது பண்ணிட்டு போனார், அதுக்கு நீ வேணும்னா நல்லது பண்ணு, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு திட்ட. அப்போ தான் முத்துவும் சின்ன வயசில் ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது சுசீலாவோட அப்பா திருநா தான் முத்துவுக்கு அரவணைச்சு சாப்பாடு போட்டு அவரே வள்ளலார் ஆசிரமத்தில் தங்க வச்சு பார்த்துக்கிட்டாரு. அங்கே தான் சுசீலாவும் முத்துவும் ஒன்றா வளர்ந்துருக்காங்க. கடைசியாக அவர் சாகும்போது சுசீலாவை நல்லா பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் முத்து சுசீலாவை இந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு முத்துவும் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ராணி அம்மாவும் இவ அட்டகாசம் தாங்க முடியல, இதில் நடுராத்திரியில் இவங்க அப்பாவோட ஆவி மேலே வருதுன்னு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வாரம் தான் அவளுக்கு டைம், அதுக்குள்ளே எவனையாவது ஓகே பண்ணலை, இங்கேருந்து கிளம்ப சொல்லிடு அப்படின்னு திட்டுறாங்க. அதனால் முத்துவும் தலையில் கையை வச்சுட்டு உட்கார அவரை வெச்ச கண்ணு வாங்காமல் சுசீலாவும் பார்க்குறாங்க. இதை வச்சு பார்த்தா முத்துவை கைப்பிடிக்க சுசீலா நினைக்கிறாங்க போல். அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு சுசீலா மேலே அவங்க அப்பாவோட ஆவி சாமியா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நான் செத்த அன்னைக்கு ராத்திரி ஒரு சாமியார் என் மாவ கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அவளை என்னடா பண்ண அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, அவனை ஒரு அறை விட்டு துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளை உன்னை தவிர யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, அவளை நீயே கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு மலையேறாரு. அடுத்த நாள் ஆசிரமத்திலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன மல்லிகா புருஷனை கூட்டிக்கிட்டு அவங்க இடத்துக்கு வந்து ரேஷன் கார்டு ஆசிரமத்தோட நோட்டீஸ் போர்டில் ஒட்ட, அதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அந்த ஆசிரமத்தோட வழக்கம் இதுதான் போல. அதை பார்த்த சுசியும் நமக்கு எப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஏக்கமாக பார்க்குறாங்க. முத்துவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு சுசீலாவை கூப்பிட்டு, ஐயா வந்து பேசுனது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்காத, ராணி அம்மாவுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அதுதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது, அதுவும் செத்துட்டா உன்னை யார் பார்த்துப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்களுக்கும் இதெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுசீலாவும் அந்த இதெல்லாம் உங்கள் மேலே மட்டும்தான் எனக்கு இருக்குது, எங்கள் அப்பா என் மனசில் இருக்கிறது தான் பேசினார், அவருக்கு அப்புறமா நான் பாதுகாப்பாக உணர்ந்த ஒரே ஆம்பளை நீங்கள் தான், நான் ரேஷன் கார்டு எடுத்தால் அதில் உங்கள் பேர் தான் இருக்கணும், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்ல, இதனால் முத்துவும் சுசீலாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாரு. அடுத்த 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. கையோட ரேஷன் கார்டு அப்ளை பண்ண ரேஷன் கார்டுமே கைக்கு வந்து சேருது. அப்போ தான் சுசீலாவும் நான் கார்டு எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு ஆசிரமத்துக்கு போகிறேன், நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப சரின்னு சொல்லிட்டு முத்துவும் போகிறார். அப்படி போகிற வழியில் சுசீலாவும் ஒரு கோயிலில் அந்த ரேஷன் கார்டை வச்சு சாமி கும்பிட்டு வர, அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வயிற்று வலி வந்து அங்கேயே சாயிறாங்க. இங்கே ஸ்வீட் வாங்கிட்டு ஆசிரமத்துக்கு வந்த முத்துவும் அங்கே சுஷீலா வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறா. ஆனால் எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக அந்த கோயில்கிட்ட மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஜிஹெச்சில் சேர்க்குறாரு. ஜிஹெச்சில் ஓபி போட்டால் தான் பார்ப்போம் அப்படின்னு நர்ஸும் சொல்ல, வேறு வழி இல்லாமல் கால் கடக்க லைனில் நின்று ஓபி போட்டுட்டு வந்து சுசீலாவை அட்மிட் பண்ண, டாக்டரும் சுசீலாவை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃப்க்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்குது, அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாக இருக்குது, இது ரெண்டுமே ரொம்ப சிக்கலான விஷயம், சீக்கிரமாக அவங்களுக்கு 3 யூனிட் ரத்தம் வேணும்னு சொல்ல, முத்துவும் ரத்தத்துக்காக லைனில் நிற்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஏபி நெகட்டிவ் பிளட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் டாக்டரும் சுற்றி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் ரத்தம் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் எங்கேயும் கிடைக்கல. அதனால் டாக்டர் முத்துவை கூப்பிட்டு, வெளியில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இருப்பார், அவரை பாருங்கள், அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் சுசீலா கூட்டிகிட்டு பாண்டியனை பார்க்க, அவனும் அவங்கள ஒரு கிளினிக்கில் தங்க வச்சுட்டு ஒரு புரோக்கர் மூலமாக பிளட் தேட, ஏபி நெகட்டிவ் பிளட் இப்போ கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் ஒரு யூனிட் 15,000 ஒன்று புரோக்கர் சொல்ல, அந்த தகவலை பாண்டியனும் முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பிளட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அருளை பக்கம் வராரு. அருளை மீட் பண்ணி முத்துவும் விஷயத்த சொல்ல, அருளும் அந்த ஊரில் கந்துவட்டி அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நரசிம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. நரசிம்மனும் முத்துவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு 30,000 பணத்தை வட்டிக்கு கொடுக்குறாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து சுசீலாவுக்கு ரத்தம் ஏற்றுறாரு முத்து. ஆனாலும் சுசீலாவோட உடம்பு சரியான மாதிரியே தெரியல. முத்துவும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏறி இறங்குறாரு. அதுக்கான பணத்தை திரும்ப நரசிம்மனுக்கு கந்து வட்டிக்கு வாங்குறாரு. கடைசியாக நரசிம்மன் சொன்ன அந்த கிளினிக்கு போக அங்கே இருந்த டாக்டர் சுசீலாவை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃப்க்கு கர்ப்பப்பையில் ஒரு சின்ன கட்டி இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்ல அதையும் பண்ணுறாரு முத்து. அதுக்கப்புறமா தான் சுசீலா தேடி வர்றாங்க. அந்த நேரத்தில் நரசிம்மனும் அருள் மூலமாக முத்துவை கூப்பிட்டு, இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கடன் 2,80,000 ஆயிடுச்சு, வட்டியோட 3,90,000. உங்கள் வரவு செலவு கணக்கெலாம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னால் இந்த ஜென்மத்தில் இந்த காசை கொடுக்க முடியாது, உன் பொண்டாட்டியோட உடம்பு சரியில்லைன்னு வந்தேன், உன் மூஞ்சிக்காக தான் கொடுத்தேன், இப்போ இதை வசூல் பண்ணலைன்னா ஏன் பொண்டாட்டி திட்டுவா, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல, எனக்கு 5-10 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அருள் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்ல, அருளும் முத்துவை கூட்டிகிட்டு வெளியில் வந்து, நம்மக்கிட்ட உடம்பை தவிர எதுவுமே கிடையாது, கடவுள் நமக்கு எதுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்கான் தெரியுமா, இந்த மாதிரி நேரத்தில் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துறதுக்கு தான், நீயும் உன் பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு கிட்னியை கொடுத்தீங்கன்னா கடன்லேருந்து தப்பிச்சிடலாம், நானும் இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டேன், என் கிட்னி என் தொழிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, முத்துவும் யோசிச்சு பார்த்துட்டு நரசிம்மன் கிட்ட, நான் வேணும்னா என் கிட்னியை தரேன், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவள் கிட்னி வேணாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, நீங்கள் 2 பேருமே கிட்னி கொடுத்தா கூட எனக்கு லாஸ் தான், அதனால் நாளைக்கு 2 பேரும் வந்து கிட்னி கொடுங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. அப்படியே முத்துவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து சுசீலாவை கூட்டிட்டு திருப்பூருக்கு தப்பிச்சு ஓடி புழப்ப பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த வீணா போன நரசிம்மனும் தீப்பெட்டி கம்பெனியில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் 2 பாடியை ஜிஹெச்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு, இதுதான் முத்துவும் சுசீலாவும் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி அதை வச்சு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நிவாரண நிதியை வாங்கி வச்சுக்கிறான். இந்த விஷயம் முத்துவுக்கும் சுசீலாவுக்கும் தெரிய வர 2 பேரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நேராக வந்து நரசிம்மன் கிட்ட,
டெத் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ண கேட்க அதுக்கு நரசிம்மனும் முத்து அடிச்சு போட்டுட்டு நீ மாட்டுக்கும் காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவேன், உன்னை தேடி நான் ஊர் அலையணுமா, கேன்சல் பண்ணலாம் முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதனால் முத்துவும் சட்டத்து மூலமாக நரசிம்மனை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பையனும் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் அவனுக்கே சாதாரணமாக பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் தான் கதிரோட கண்ணில் முத்து பட கதிரோ முத்துவுக்கு உதவி பண்ண முன் வந்து முத்துவுக்காக நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நரசிம்மனும் இவங்க 2 பேரும் தான் பணத்துக்காக தான் இந்த ஃபேக்காக டெத் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க மேலே கேஸை திருப்பி விடுறான். அன்னையில் இருந்தே அரசாங்கத்தோட கெசட்டில் இருந்து இவங்க 2 பேர்த்தோட பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு கதிரும் இப்போ குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மாதவும் குமாருக்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேட்க, ஐயோ சார், முத்து பெரிய சட்ட சிக்கல் இருக்கான், இவன் செட் ஆக மாட்டான், நீங்கள் அந்த பீகார் பொம்பளை பாருங்க அப்படின்னு சொல்ல மாதவும் சுனிலுக்கு கால் பண்ண சுனிலும் சார் இந்த டோனர் கடன் தொல்லையால் 2 கிட்னி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, எப்போ வேணாலும் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மாதவும் காலை கட் பண்ணிட்டு திரும்ப குமாருக்கு கால் பண்ணி முத்து இங்கே வரணும், அவன் வந்தால் தான் எங்கள் அம்மா பொழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். அதனால் குமாரும் கதிர்கிட்ட எங்கள் அக்காக்காக பண்ணலனாலும் பரவாயில்ல, முத்துவுக்காக நான் பண்ணுறேன், அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். இவனுங்களை பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு குமாரோட ஃபோட்டோவை கதிரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி இவன் யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்ல அவங்களும் சில தகவலை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதனால் கதிரும் முத்துவை பார்த்து உண்மையை சொல்ல வராரு. அப்படி கதிரும் முத்துவை பார்த்து உன் பிரச்சனை எல்லாமே தீக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவனுங்க அப்படின்னு சொல்ல நீயும் வேலை போயிட்ட அப்படின்னு சொல்லி முத்துவை கதிரும் கல்லால் அடிக்க அப்போ தான் கதிரும் உன் கிட்னியை கேட்டு வந்தது பனியன் கம்பெனிக்காரன் கிடையாது, இந்தியாவோட சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதாக்காக அப்படின்னு சொல்ல அவரோட சேர்த்து நமக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அவரோட சேர்த்தும் நமக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. உடனே கதிரும் நம்ம பட்ட அடிக்கலாம் ஒரு ஜட்மெண்ட் டே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முத்துவும் சரின்னு சந்தோஷமாக சொல்கிறார். அங்கே கட் பண்ணி இப்போ சுஜாதாவை பார்க்கறதுக்காக பார்ட்டியில் இருக்க ஒரு பெரிய கை வருது. சுஜாதாவும் அவர்கிட்ட பார்ட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் இடத்துக்கு எத்தனை பேர் போட்டியாக நிற்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்போ விழுவேன்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் நான் வீல் சேரில் உட்காந்தா ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க, இன்னும் 2 வாரத்தில் நான் சரியாகி வந்துடுவேன், நான் டெல்லிக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்ல அவரும் உங்கள் பையன் இல்லைன்னா பொண்ணு இவங்க 2 பேர்த்தில் யாராவது கிட்னி தரலாம்ல, டாக்டர்ஸ் அவங்களோடது உங்களுக்கு செட் ஆகணும் தானே சொன்னாங்க, நீங்கள் அவங்கள கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு சுஜாதாவும் அவங்கள 2 பாலிசி சொல்லி தான் வளர்த்தேன், ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க அது உங்கள் ரத்த சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பள்ளத்தில் விழுந்தா கை கொடுக்க போகாதீங்க, அது அவங்க விதி, மாற்றணும்னு நினச்சா நீயும் பள்ளத்தில் விழுந்துடுவேன், 2வது உனக்கு கீழே இருக்கிறவங்க உனக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக அவங்க செத்தாலும் தப்பில்லை, அதுவும் அவங்க விதி தான், நான் சொல்லிக் கொடுத்ததை அவங்க என் விஷயத்தில் அப்ளை பண்ணிட்டாங்க, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் குமாரும் முத்து ஆசைப்பட்ட மாதிரி அந்த கேஸில் ஜெயிச்சு டெத் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி இதுக்கெல்லாம் காரணமான நரசிம்மனை உள்ள தூக்கி போடுறாங்க. அப்படியே முத்துவுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். அப்படியே கதிருக்கு குமாரும் அன்பளிப்பாக ஒரு கோட்டை கொடுக்க அந்த கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு அவரும் நியாயம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே முத்துவும் குமார் கிட்ட நான் உங்கள் அக்காவுக்கு கிட்னி தரேன் அப்படின்னு சொல்ல குமாரும் அடுத்த நாள் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது முத்துவும் நரசிம்மன் இருக்கிற அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அந்த நரசிம்மனை என் கையாலே அடிக்கணும், என் பொண்டாட்டி முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்ல குமாரும் அதையும் நிறைவேற்றான். அங்கே கட் பண்ணி இப்போ முத்துவும் சுசிலாவும் 2 பேர்த்தையும் ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குமாரும் கொண்டு வந்து சேர்க்க அங்கேயே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்கள தங்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முத்துவுக்கு சில டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுஜாதாவும் தனக்கு கிட்னி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்காங்க. அதே நேரத்தில் குமாரும் மாதவை மீட் பண்ணி சார் அவங்கள செட் பண்ணிட்டேன், ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவங்கள நாத்தில் கொண்டு போய் போட்டலாம் அப்படின்னு சொல்ல மாதவும் சரின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் முத்துவோட ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டரும் எல்லாமே நல்லா இருக்குது, ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் நான் நல்லா இருக்கேன், ஆனால் என் சுசி தான் ராத்திரி வயிற்று வலி கால் வலியில் துடிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த குமாரும் டாக்டரை பார்த்து சார் சுசியோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக டாக்டர் சுசியை கூட்டிகிட்டு வந்து எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் டாக்டருக்கு சுசியோட லெஃப்ட் கிட்னி இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வர அதை குமார் கிட்ட சொல்ல அவனும் அங்கே வரதுக்குள்ள முத்துவுக்கும் சுசிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் அவங்களோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. குமாரும் டாக்டரோட வந்து கதவை தட்டுறான். கதவை திறக்காம முத்து உள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டீங்கல்ல, பஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேசும்போது நினச்சேன் ஏதோ தப்பாக இருக்குன்னு, இப்போ பாருங்கள் கிட்னி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல குமாரும் கமிஷனர் நமக்கு வேண்டப்பட்டவர் தான், கிட்னியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவார், நீ கதவை தர அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் முத்துவும் கதவை திறக்கிறாரு. உள்ளே வந்த குமாரும் முத்துவை கூப்பிட்டு உங்கள் ஒய்ஃப் பண்ண பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியாமல் யாருக்காவது கிட்னி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் என் பொண்டாட்டி என்னை கேட்காம ஒரு நகம் கூட வெட்ட மாட்டான், அது ஆகிற கதை இல்லை, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்ல குமாரும் டக்குன்னு காலில் விழுந்து என்னை நம்புங்க, எப்படி ரேஷன் கார்டை ஒரே நாள் எடுத்து கொடுத்தனோ அதே மாதிரி இந்த கிட்னியையும் ஒரே நாளில் கண்டுபிடிச்சி தரேன், இது அந்த வள்ளலார் மேலே சத்தியம்னு சொல்ல முத்துவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்குறாரு. இந்த தகவலை குமார் மாதவ் கிட்ட சொல்ல இன்னும் 2 நாள் ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறீங்களா, முதல்ல முத்துவை அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிங்க, அப்போ தான் அவன் நார்மலாக இருப்பான்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு சுசிலா முத்துக்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு ஒன்றுனா நான் என்ன ஆவேன்னு உனக்கே தெரியல அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும்னு நீ நம்புறல அப்படின்னு முத்துவும் கேட்க அடுத்த நாள் முத்துவும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு குமாருக்கு கால் பண்ணி இன்னைக்கு எங்கள் ஊர் கருப்புசாமி திருவிழா சார், இன்னைக்கு நைட்டு சுசிலாவோட அப்பா அவர் மேலே இறங்குவார், அதனால் பூஜை பண்ணணும், நான் கேட்குற பொருள் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் குமாரும் வாங்கி தரேன்னு சொல்கிறான். அப்படியே குமார் சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி முதல்ல முத்து இன்சை தாங்க முடியல, அவனுக்கு மயக்க மருந்து கொடுங்க தூங்க வைங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு டாக்டரும் அதெல்லாம் முடியாது சார், ஆப்ரேஷன் வச்சுட்டு அப்படிலாம் பண்ணால் ரிஸ்க் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்ல சரி அவன் பூஜை பண்ண போகிறானா அது என்னன்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் ஃபோன் வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலில் பூஜை போட்ட கோழியை பலி கொடுத்து 3 முறை சுற்றி வந்தால் தான் பூஜை முடியும், இதை நாங்கள் மட்டும் பண்ணணும், நீங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆளுங்களை திசை திருப்பிட்டு முத்துவும் சுசிலாவும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில நின்றுட்டு இருந்த கதிரோட வண்டியில போய் ஏறாங்க. இப்ப கதிர் கூட கோபி அப்படிங்கிற ஒரு வக்கீல் இருக்கிறார். அந்த வக்கீல் கோபியும் ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு, நாளைக்கு ஹியரிங் அப்படின்னு சொல்ல ஒரு கோர்ட்டுக்கும் ரேஷன் கார்டுக்குமா வேலை போயிடுவோம், நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில சுசிலாவோட போட்டோ போட்டு காணவில்லை சுசிலாவோட கிட்னியும் ஜனநாயகம் அப்படின்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டே வராரு. இந்த பக்கம் குமாரும் மாதவ் கிட்ட முத்து தப்பிச்சு போன விஷயத்த சொல்ல அவனும் கடுப்பாகி குமார் அடிச்சுட்டு அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர வராங்க.
இந்த நேரத்தில் இப்படியா சொதப்புவ, அவனை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே மாதுவும் முத்த தொலைஞ்ச மேட்டரா அப்புறம் அந்த போஸ்டர் மேட்டர் எல்லாத்தையுமே சுஜாதா கிட்ட சொல்ல, அவங்களும் என்ன பிளான் பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு சுஜாதாவும் சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் கோர்ட்டில் கோபியும் ஜட்ஜ் கிட்ட எங்கள் கட்சிக்காரர் மெப்ளின் ஹாஸ்பிட்டலில் முழு உடல் பரிசோதனை பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டில் கிட்னி ஒன்று காணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோவில்பட்டியில் எடுத்த அந்த ஸ்கேனில் கிட்னி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் அப்போ கிட்னி எங்கே போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு கேட்க, கோபியும் ஆமாம் வயிற்று வலியை சரி பண்ண போன ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் கிட்னி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் எதிர்க்கட்சி வக்கீலும் தீப்பெட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எப்படி மெப்ளின் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்க முடியும், இதெல்லாம் காசு கொடுங்கறதுக்காக இவங்க நடத்துகிற நாடகம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஜட்ஜும் இவங்க லீகலாக தானே கிட்னி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுவும் கோபியும் இல்லை இவங்க இல்லீகலா சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதாவுக்கு கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க 2 கிட்னியுமே ஃபெயில் ஆயிடுச்சு, கிட்னி மாத்தலைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, மொத்த கோர்ட்டுமே அடி போகுது. அப்போ தான் எதிர்க்கட்சி வக்கீலும் கிட்னி எடுத்திருந்தா அந்த மார்க்கை வச்சு அது எப்போ எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அது கூட தெரியாதுக்கு நாம என்ன நாயா பூனையா அப்படின்னு கிண்டல் பண்ண, உடனே முத்துவும் ஐயா எப்போ எடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் கோபியை பார்த்து உங்கள் கட்சிக்காரர் ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் முன்னாடி வந்து என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிட்டு இருந்தோம், அதுக்காக 75,000 வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணோம், அப்போ கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க, நானும் எடுக்க சொன்னேன், அதுக்கப்புறம் ஃபீஸுக்கும் வட்டிக்கும் எங்களோட கிட்னியை கேட்டாங்க, நாங்கள் தப்பிச்சு திருப்பூர் ஓடிட்டோம், கர்ப்பப்பையில் கட்டி எடுத்தோம், இவளுக்கு வலி போகல, அதனால திருப்பூரில் இருக்கிற ஜிஹெச்க்கு போனோம், அங்கே செக் பண்ண டாக்டர் தான் வயிற்ற பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷனில் கிட்னி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார், என் பொண்டாட்டியோட உடம்புல உறுப்பு இல்லாதது கூட தெரியாது, அறிவில்லாத நாயா இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு முட்டி மோதி பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல, இப்போ கூட நாடகம் பண்ணி தான் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தான் கோபியும் ரத்த உறவாக இருந்தாலும் விருப்பப்பட்டவங்களா இருந்தாலும் ஆர்கன் கமிட்டி விதிப்படி தான் டொனேட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா மூலச்சாவா அடைஞ்சவங்களோட உறுப்பை கேட்டு அரசுகிட்ட விண்ணப்பிக்கலாம், அதுக்குன்னு சில மாசமோ இல்லை சில வருஷங்களோ கூட ஆகலாம், நம்ம நாட்டில் லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிட்டு அப்படி தான் காத்துட்டு இருக்காங்க, அந்த வரிசையில் மினிஸ்டருமே காத்துக்கிட்டு இருக்கட்டுமே, பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்களுக்கு தனி சட்டம்னா இது என்ன ஜனநாயகம், முத்துவும் சுசீலாவும் வந்திருக்கிறது தங்களை போல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதனால தான் பிளான் பண்ணி கதிர் மூலமாக வந்தாங்க அப்படின்னு சொல்ல, கதிரும் கோவில்பட்டியிலிருந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் குமார் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு, அதை ஜட்ஜ் கிட்ட கொடுக்க அவரும் அதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ தான் எதிர்க்கட்சி வக்கீலும் இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக போடப்பட்ட கேஸ், மினிஸ்டர் பேரை கெடுக்கிறதுக்காக போடப்பட்ட கேஸ், அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஜட்ஜும் கோபி கிட்ட ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்குது, அதுக்குள்ள மினிஸ்டர் தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும், இல்லைனா உங்கள் கட்சிக்காரங்க கம்பி எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்தில் சுஜாதாவும் மாதவ் கிட்ட கிராமத்தான சொன்னீங்க, ஹைகோர்ட் வரைக்கும் வந்து நிற்கிறான், இந்த நியூஸ் எந்த ஒரு பிரைம் மீடியாவிலையும் வரக்கூடாது, நம்ம ஐடி விங்ஸை விட்டு இதெல்லாம் காம்பியாக மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எங்கள் கோர்ட்லேருந்து முத்துவையும் சுசீலாவையும் சுஜாதாவோட ஆளுங்களோட கண்ணில் படாமல் கோபியும் கதிரும் சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா குமாரும் மாதவ் கிட்ட சார் முத்து சுசீலா இவங்க மொபைலில் ட்ராக் பண்ணதில் கடைசியாக அவங்க கோர்ட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு காட்டுது, ஆனால் அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் வருதுன்னு சொல்ல, அதுக்கு மாதவும் அங்கேருந்து என்ன பறந்தா போயிட்டாங்க, சீக்கிரமாக கண்டுபிடி, அந்த வக்கீல் இல்லைனா கதிர் யார் கிடைச்சாலும் விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுஜாதாவும் அவங்களை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவங்களும் அங்கே போக எனக்கு கிட்னி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பிஏவும் ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு வர அதை வாங்கி வச்சுக்கிட்டு சுஜாதாவும் அவங்க பசங்களை பார்த்து உங்கள் 2 பேரில் யார் எனக்கு கிட்னி தரீங்களோ அவங்க தான் ட்ரஸ்ட்டோட டைரக்டராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. எதையுமே யோசிக்காம மாதவன் அந்த பாண்டை வாங்கி சைன் போட்டுட்டு என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் விட நீதாமா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர, உள்ள இருந்த காயத்ரியும் இவனை மாதிரி ட்ராமா போட்டு நிரூபிக்கலாம் எனக்கு தெரியாது, நான் தரேன் உனக்கு கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் குமாரும் மாதவை பார்த்து அம்மா சொன்ன மாதிரி அவங்களை கொண்டுலாமா அப்படின்னு கேட்க, அவங்க எனக்கு உயிரோட வேணும், என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாதவோட டீமும் அங்கே வந்து இன்னும் அந்த ஜட்ஜோட நம்பர் கோர்ட்டில் தான் ஆன்லைன் இருக்குது அப்படின்னு சொல்ல, மாதவும் அப்போ அவங்க கோர்ட் ஜட்ஜோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு உடனே அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரி முத்துவும் சுசீலாவும் ஜட்ஜ் கூட தான் இருக்காங்க. ஜட்ஜ் அவங்க கிட்ட நீங்கள் பண்ணது சரிதான், அந்த சுஜாதா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மொத்த போலீஸும் அங்கே பாம் இருக்குன்னு செக் பண்ண வர, அதை பார்த்த ஜட்ஜும் அவரோட அசிஸ்டன்ட் மூலமாக முத்துவையும் சுசீலாவையும் தப்பிக்க வைக்கிறார். உள்ள அந்த போலீஸும் வந்து பார்த்துட்டு மாதவ் கிட்ட அவங்க இங்கே இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மாதவும் அவங்க 2 பேரோட ஃபோட்டோஸையும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க, சிட்டி லிமிட்டை தாண்டதுக்குள்ள அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இங்கே முத்துவும் சுசீலாவும் கோபியோட உதவியோட ஆட்டோவில் தப்பிச்சு வந்து ஒரு லாரியில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல மாதவும் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த காயத்ரியும் வர எனக்கு கிட்னி கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல காயத்ரி மறைச்சிக்கிட்டு அவள் காரை தந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருமே கிட்னி தர வரலன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படி இந்த சுஜாதாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிஏவும் மாதவுக்கும் காயத்ரிக்கும் மாற்றி கால் பண்ணேன், ஆனால் அவங்க என்னன்னா அந்த காலை பார்த்துட்டு எடுக்காமல் இருக்காங்க. இந்த தகவலை பிஏவும் சுஜாதா கிட்ட சொல்ல அவங்களும் கண்ணீரோட கண்ணை மூடி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உயிர் போகிற அந்த நேரத்தில் முத்துவும் சுசீலாவும் அங்கே வராங்க. அங்கே கட் பண்ணி இப்போ சுஜாதாவுக்கு கிட்னி மாற்றிட்டாங்க போல, அவங்களும் நல்லா ஆயிட்டாங்க. அதனால் முத்துவை கூப்பிட்டு பணத்தை கொடுக்க, அதை பார்த்து முத்துவும் ஏங்க இதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. லாரியில் போயிட்டு இருக்கும்போது முத்துவும் சுஜாதா கிட்ட கிட்னி கொடுக்க தானே இங்கே வந்தோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம கையில் கத்தியை கொடுத்துட்டாங்க, நான் போகலைன்னா அந்த அம்மா செத்துருவாங்க, ஒரு உசுறு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை விட்டுட்டு போகிறது ஒரு கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சுசீலாவும் அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, அதனால தான் பெத்த பிள்ளைங்க கூட உங்களுக்கு உதவி பண்ண முன் வரல, நாம என்ன பண்ண முடியும்னு சொல்ல அதுக்கு அவங்களும் அது அவங்க குணம் நம்ம குணம் அது இல்லையே, நாளைக்கே அவங்க செத்து போயிட்டா நம்மளால நிம்மதியாக தூங்க முடியுமா, ஐயா அவங்க சாமியும் நம்ம அப்படியே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க வளர்ந்து அதை நினச்சி பார்க்குறாங்க. வள்ளல சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் தானும் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே மனுஷங்களுக்கோ இல்லை மிருகங்களுக்கோ உதவி தேவைப்பட்டா இவங்க 2 பேருமே ஆளாக நிற்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சுஜாதாவை காப்பாற்ற வந்திருக்காங்க. இப்போ முத்துவும் சுஜாதா கிட்ட உயிரை விட பெருசு என்னங்க இருக்குது, அதில் சிறுசு என்ன பெருசு என்ன எல்லாமே ஒன்று தான், அதுக்கெல்லாம் வேலை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொன்னதை சொல்ல அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து முத்துவும் சுசீலாவும் போக சுஜாதா மனசு மாறி 10,000 கோடி ட்ரஸ்ட்டோட சொத்தை பசங்களுக்கு தராம பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக எழுதி வைக்கிறாங்க. கோபியும் கதிரும் மனிதம் வென்றாலும் சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு பேட்டி கொடுக்க இதோட படத்தை முடிக்கிறாங்க.